Vanakkam and welcome. You're watching Star Junction powered by Britannia Marigold. வாரம் நம்ம ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஆக்டர் வைபவ் அண்ட் கப்பல் திரைப்படத்தோட ஹீரோயின் சோனம் பாஜ்வா இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எபிசோட் ஃபைனல்ல டைரக்டரும் நம்மளோட ஜாயின் பண்ணிக்க போறாங்க. Yes, so now let's welcome actor Vaibhav and Sonam Bajwa in Star Junction today with us. Vaibhav and Sonam, very happy to have you. It's a pleasure seeing you at Star Junction. And welcome to the Tamil industry. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. And Vaibhav, நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லான திரைப்படங்கள் கொடுத்திருக்கீங்க. இப்போ கப்பல். So கப்பல் படத்தை பத்தி சொல்லுங்க, உங்களோட கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க. கப்பல் படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி படம். டைரக்டர் கார்த்திக் சங்கர் சார் கிட்ட சிவாஜி அண்ட் இந்திரன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல கதையோட வந்தார். ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு படம். டவுனில் இருக்கிற பையன் வந்து சிட்டிக்கு வந்து எப்படி ஒரு பொண்ணை உஷார் பண்ணா அந்த மாதிரி ஒரு ஃபன் லவ்விங் கேரக்டர். அந்த படமே வந்து அவன் கேரக்டரே வந்துட்டு அந்த ஹீரோ கேரக்டரே வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ எனக்கே வந்து படம் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்துட்டு கேரி பண்ணும் த்ரூ அவுட்டாக. சப்போர்ட்டிங் இருக்காங்க கருணாகரன், அர்ஜுன், வெங்கட் சுந்தர், பிரியதர்ஷன், விடிவி கணேஷ் சார் ஒரு மேஜர் த்ரூ அவுட் காமெடி பண்ணியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் வந்து இந்த கேரக்டர் தான் தாங்கும். கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் கொஞ்சம் கம்மி பண்ணாலும் இதாகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்னப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கப்பல். சூப்பர். ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு நம்ம தியேட்டருக்கு போகிறோம் படம் பார்க்கறதுக்கு அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் எல்லாருமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் யூ டன் அ கிரேட் ஜாப் தோ. அண்ட் சோனம், யூ நியூ டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மூவி, ஹவ் யூர் ஆடிஷன்ஸ், எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? டெல் மீ அபவுட் த ஆடிஷன் ப்ராசஸ் அண்ட் ஆல் தட். I was actually in Bombay and I got a call from the production house, iStudios, and they said we would like to meet you and audition you. So I just went there, and I remember first day I had fever when I went there. I was in no position to audition, so I just went there. So they saw me, they thought that I fit into the look of the character at least, and then they wanted to see how I act. So the first day I remember, because they thought that I have fever, so they'll be little casual and easy with me. So they just asked me to do the scene in English or Hindi, whatever I'm comfortable with. So I auditioned it in Hindi, and I made my own dialogues in Hindi and English, and then I auditioned it. So they liked it, and the next day when I was feeling better, they put me in a proper look test, and I think they were happy with that. So that's how we end up doing this film. In this movie, what is your character? The character is called Deepika, and she's a very modern girl. She's today's girl, she's fun-loving, she's very independent, she's confident, and she comes from a very rich background. Her father is a very rich guy. He's a rich man. She's brought up in a very secured environment. She's got everything she wanted in her life, and but at heart she's really simple. Even she's one of those girls who desires for little things in life, So at heart she's simple, but when you look at her, maybe in the first meeting you think that she's very arrogant and she's a snob, but she's a modern girl but yet simple at heart. Super. And Vaibhav, பொதுவா வந்து காமெடி ஜானர் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். ஐ திங்க் அது உங்களுக்கு வந்து யூ born with that style அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன இமோஷன்ஸ் வேணா ஐ திங்க் இட் கேன் பி எஸ்டாப்ளிஷ், பட் காமெடி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very tough task to make others laugh, இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? How do you feel about it? ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து சிரிக்க வைக்கிறது. அண்ட் ஐ ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல் ஆடியன்ஸ்க்கு. என்னென்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க காமெடி பண்ணுறாலாமா இவன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருவாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. பை நேச்சர் நான் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ அப்படிதான் இருப்பேன், ஜாலியாக தான் இருப்பேன். நான் அதுதான் பண்ணுவேன். கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஜாஸ்தியாக சினிமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும், அது கொஞ்சம் பண்ணுறது அவ்வளோதான். தவிர இதுக்குன்னு தனியாக இது இல்லை. அது மேபி இட் வாஸ் நாட் டாட் யூ, அது அப்படியே வந்திருக்கு இல்லையா? அண்ட் விடிவி கணேஷ் இந்த படத்தில் இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் காமெடிக்கு வந்து ஐ திங்க் பஞ்சமே இல்லை, நீங்கள் இருக்கீங்க, விடிவி கணேஷ். ஸோ எப்படி அந்த காம்பினேஷன் இருந்தது?
அவர் விடிவி சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். ஓகே. அவரும் பேசிக்காக அவர் பேசுகிறதே வந்து ஃபன்னியாக இருக்கும். அண்ட் பை நேச்சர் அவரும் வந்து ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். யங்ஸ்டரோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அதான் ஏதோ ஒரு சின்ன சீன் கார்த்திக் அவர் வந்து ஒரு சீன் சொல்லும்போது அது வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு நீ இது பண்ணப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன், நீங்க வந்து அங்க ஒரு ஷாக் கூட அந்த பேசிக்கிட்டு ஜென்ரலா அதுக்குன்னு தனியா வந்து எதுவும் நடிச்சலாம் இல்லை, இங்க நிப்பாட்டு நான் இங்க பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. Very nice, very nice. And Sonam, பொதுவா வந்து சினிமா துறை, அதாவது if you have to get into a film industry, there are a lot of hardships that you have to go through. And I mean, usually people start from modeling கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய ad films பண்ணுவாங்க, அப்புறமா வந்து திரைப்படத்துறைக்கு வரது வந்து ஒரு எளிதான விஷயம். Everybody does it. So உங்களை பொறுத்த வரைக்கும் what are the journey that you had to go through and how was your process? I only wanted to be a Miss India in my life. Okay. Yeah, so I prepared for Miss India for about 1 year, and then in 2012 I went to the pageant. So the entire focus in my life was Miss India, that I have to be a Miss India. I was so fascinated by this Miss Worlds and Miss India. So I went there, I worked really hard, but I did not win. Okay. So I was very disheartened. I thought, okay, this is the end of my journey. And I actually thought for some time, this is the end of my life now. I have to look for some other option, because Miss India was such a big deal for me. I really wanted to win it. But I think whatever happens, happens for a reason. And then I got a lot of modeling assignments after the pageant. Even if I didn't win, I got a lot of assignments after that. And then I started acting in Punjabi movies, because that's my mother tongue and I know the language really well. So I worked in really 2 big films in Punjab. And simultaneously, when I was shooting for my second film, I got into the audition for this couple, and that's how we signed it. So now I think that I'm really happy where I am. I was meant to be an actor, not a model, and I'm very, very thankful to God for that. And வைபவ், நாங்க கேள்விப்பட்ட யூசுவலாக உங்களோட படத்துல வந்து நீங்க ஹீரோயின் விஷயத்துல ரொம்ப தலையிடுவீங்களாமே, செலெக்ஷன் அதெல்லாம் ப்ராசஸ்ல, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்க எப்படி சஜஷன்ஸ் கொடுப்பீங்களா? இதெல்லாம் போய் யார் சொன்னாங்க, நீங்களா கேக்குறீங்களா? இல்ல, இது வந்து சும்மா ஒரு கேள்வியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். யூசுவலா நீங்க தலையிடுவீங்களா இல்ல you leave it to the director? நான் எதுலையுமே தலையிட மாட்டேன் நான். ஓகே. என்னன்னா மேபி இப்போ ஒரு ஆப்ஷன் கேட்கும்போது ஒரு 4-5 பேர் காட்டினாங்கன்னா என்னன்னா, இப்போ பசங்களாம் வந்து படத்துக்கு போனப்போ அவங்களுக்கு பார்க்குற எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கணும், இல்லைன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் தான் என்னைய பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த ஒரு நோக்கத்தில் தான் பார்ப்பேன் தவிர நான் வந்து செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் போய். ஓகே. அண்ட் கப்பல் படத்துக்காக என்ன ஒரு புதுசாக ட்ரை பண்ணீங்க? அது ஆஃப் ஸ்க்ரீன், ஆன் ஸ்க்ரீனில் வந்து அஃப்கோர்ஸ் யூ பி ஒர்க்கிங், ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது? ஆஃப் ஸ்க்ரீன் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவுமே இல்லை. நானும் பிடிவி கணேஷ் சார் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் சோனமா நிறைய கலாய்க்கிறது, ஏன்னா she doesn't understand. புரியாது. They always do that, so it's nothing new to me. I always face this on set, off set. So they're always bullying me around, they're doing pranks on me. So I'm used to it. Okay. இதனாலேயே நீங்க தமிழ் கத்துக்கணும்னு தோணலையா? Doesn't this really force you to learn the language? Because it does, and you won't believe I'm really trying to learn Tamil, and in Bombay I've hired a domestic help who's a Tamilan, and I've purposely taken her because in the house she's talking in Tamil, and so that I can pick up some words, and she's telling me that she'll teach me. So I try to learn 1, 2, 3 words every day. I make sure that I learn, even if it's a small word, I make sure that I learn. But it's hard because we've never heard this language before. But I've purposely taken her because, she said that I'll speak to you in Tamil. Maybe one sentence I'll teach you. So I think by next year end, I should be talking a little bit at least in Tamil. The book is there, learn Tamil in 30 days. 30 days. That is the book we all learn. Okay, I'll try that. And the book, there is a book. Then if it does, I'll try. But yeah, I'm actually serious in learning Tamil. But they talk so fast that I don't understand it. They talk really fast, so I don't understand. Once you get a hang of it, then becomes but it's getting better now. I understand a little bit what they're saying, a little bit what they're saying. Earlier I didn't understand anything. But now I understand, so I keep an eye on them whenever they are around. Good. Are they talking about clear-ஆ சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். நம்ம பேசுற அந்த தமிழ் வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம் தான். அதுவும் நாங்க பசங்களா இருக்கும்போது அந்த முத்தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பேசுவோம்ல, அது புரியாது. அது அந்த learn Tamil in 30 daysல கிடையாது அந்த வார்த்தைகள். So should give me that book. I'll give you that. Yeah, please.
what he's saying is, even if you read that book, you will not understand what they are talking. Yeah, I know, they talk so fast, and then I don't know, I don't understand VTV Ganesh. I understand what he says sometimes, and even my director, like I know, okay, they are talking about this thing, but what VTV Ganesh says, I don't understand that. I don't understand that, and he's really cunning. He's very clever in whatever he says. Okay. And நீங்க அதாவது நிறைய யூசுவலா வந்து ஆக்டர்ஸ் நம்ம கூட நடிக்கிறவங்களுக்கு வந்து மொழி தெரியலனா சப்போர்ட் பண்றது. சோ நீங்க பண்ணீங்க, ஹெல்ப் நான் பண்ணிருக்கேன். நான் வந்து இப்போ சஜஷன் ஷாட்ல வந்துட்டு டயலாக் வரலன்னா இங்க எழுதி ஒட்டிப்பேன். ஒட்டி நிக்கணும், நான் நிக்கணும். அப்படியே சீரியஸா அப்பயும் வந்து ப்ராப்ளம். It's very difficult for me to remember. I learn it night before, and then when I come on set I forget. So but then during the course of the film it got better, but yes, I remember the first day I got 4 pages of dialogue and all my dialogues. So I was very scared. So at last we pasted my dialogue sheet on him, and I was reading it, and I still I think உங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா ஒரு ஆக்டர் வந்து கண்டிப்பா you won't get this supportive. Yes. I must say he was very patient. I sometimes have taken 30 takes also to deliver a dialogue, but he was there throughout. Not even once I saw him getting pissed. We were shooting in I think 47-48 degrees also, but he was the only one who was the most calm and the most patient person on set. Oh. Yeah, so I really thank him for that. Seriously, I mean, அது ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி தான். ஏன்னா sometimes நம்ம மூஞ்சி காட்டு, if he start showing faces, the other person becomes uncomfortable. Then you get a little comfortable and more nervous. Yeah, right. But he never did that. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுல நம்மளே வந்து பாம்பேல இருந்து வந்த பொண்ணு கலாய்க்க. கரெக்டான வார்த்தையா சொன்னீங்க நீங்க. சூப்பர். I mean that's so true. இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கணும், and very few people are, but I think he is. No, when I told my friends who already worked here, they were actually surprised that your co-star were really so supportive. I said yeah, he was. Definitely. So பாம்பே வரலும் போயிருக்கு. உங்க பேர் அப்பா என்ன ஒரு இது இல்ல, சப்போர்ட்டிவா. You're not introducing your friends to me. Okay. I mean indirectly he's asking you. Yeah, I know what he's telling me. Yeah. And வைபவ், நீங்க வந்து வெங்கட் பிரபு அவங்கள மாதிரி நிறைய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, and கார்த்திக் டெபியூட்டன்ட் டைரக்டர். ஸோ ஒர்க்கிங் ஸ்டைல்னு ஒவ்வொரு டைரக்டருக்கும் மாறக்கூடிய ஒரு விஷயம் தான், எஸ்பெஷலி ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டரா இருக்கும் போது ஐ மீன் there is a lot of changes இல்லையா? ஸோ நீங்க ஒர்க்கிங் வித் அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ், ஒரு டிரான்சிஷன் பத்தி சொல்லுங்க. வெங்கட் பிரபு ஒரு ஏன்னா ரொம்ப நாளாக தெரியுன்றதுனால பிரபுவுக்கு அவருக்கு தெரியும் இவ்வளோதான் இவன் பண்ணுவான், இதுக்கு மேலே இவனால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்னன்னா வந்து சீனு கண்டென்ட் சொல்லிட்டு இதுதான் சீனு, நீ வந்து என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி அது மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே. டைலாகே நான் மேக்ஸிமம் இப்போ வெளியில் வந்து தான் நான் வந்து டைலாக்லாம் பேசுகிறேன். இப்போ கப்பலுக்குலாம் வந்து கிளீனா டயலாக் பேசினாதான் அது ஓகே ஆகும். ஒரு சின்ன வார்த்தை மிஸ் ஆனாலும் ஓகே ஆகாது. மிச்ச படங்கள் எல்லாமே வந்துட்டு கிளியரா டயலாக் எல்லாம் பேசணும். இல்லைன்னா இல்லை அது மிஸ் பண்ணிட்டீங்க டப்பிங்ல பார்த்துக்கலாம் சொல்லுங்க. வெங்கட் பிரபு கிட்ட எப்படின்னா வந்துட்டு டோட்டலாகவே இப்போ டைலாக் பேசணும்னு வச்சுக்க, திடீர்னு நீ ஏன்டா இது மாதிரிலாம் பண்ண, உனக்கு ஏன் அறிவில்லையா, அந்த மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கும் சிம்பிளா. நான் வந்து ஆக்சுவலாக மறந்துடுவேன், அது டேக் அப்படின்னு மறந்துடுவேன் எனக்கு. ஏன் இப்படிலாம் ஐயோ ஏன் பண்றப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லிடுவேன். அது ஓகே ஆயிடும். அது வந்து ஏன்டா அது ஓகே பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அர்ஜுன் சார் கேட்டார். அவன் டைலாகே பேசலாம், அவன் நீ ஓகே சொல்லிட்டு போற. ஆமா சார் அவன் பேச மாட்டான் சார். யோ டைலாக் பேசலன்னா எப்படி டப்பிங் பேசுவான் அப்படின்னாரு. அதெல்லாம் பேசுவான் சார், அதுக்காக தான் வந்து இப்படி கை வைப்பான், இப்படி ஏதோ பண்ணுவான், அது அந்த கேப்ல பேசிடுவான் சார் அவன். ஓ இதான் மாடர்ன் ஃபிலிம் மேக்கிங்கா நீங்க அப்படின்னு சொல்லி செம்ம இதுல. ஏன்னா that is right, நம்ம திடீர்னு ஒரு டயலாக் மறந்துட்டோம் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் வெங்கட் பிரபு அவர் வந்து gives you the freedom of maximum freedom கொடுப்பாரு. அண்ட் சோனம், யூஸ்வலி நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி. we have our own expectations. So in case of Tamil industry, what was your expectation and எப்படி இருந்தது வரவேற்பு, reception, how it was in Tamil industry? I've always said that I think people in Chennai are very warm. They're very welcoming. I felt that on my set. I felt that in hotel wherever I stay. I felt that with people I work. So I think people are very warm and welcoming. They're very nice people to work with and to know. So for me, it was a wonderful experience, and I really
feel like at home now. Earlier, because of the language, there was a bit of hesitation to stay here for a very long time. But now I've made friends and now I feel really comfortable. And people here are really supportive, you know. I think maybe they're used to working with the outsiders, so they really welcome us with all their heart and they support us. They really want us to do well. I know my team, my producers, even when this film is finished, they really want me to do well. You know, they keep telling me to do this, to do that. Even my director. After the film is over, generally people don't care. Okay, the film is done, so they don't care. But they really wish well for me and they want me to do well and stay here and do more films. So they have been good to me more than what I expected. Everybody, in fact. So I'm very, very thankful and happy to be a part of this industry. Vaiba unga appa oru periya director and first avaroda padathla neenga nadicheenga. So eppadi hero ஆகிறது வந்து உங்க அப்பாவோட ட்ரீமா இல்ல நீங்களே வந்து it was your dream to become a hero, act in movies? எப்படி இருந்தது அந்த ஆசை? அது இப்போ சின்ன வயசுல இருந்து ஆசை இருந்தது உங்களுக்கு? சினிமால ஓகே. ஏதாவது ஒரு துறையில வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது வந்து இப்படி நடிப்புல வந்திருக்கு. I'm really thankful அதுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம். அது அப்படியே வளர்ந்து கரெக்டாக ஏன் டைம் நல்லா இருக்கா. வெங்கட் பிரபு எனக்காகவே டைரக்டர் ஆனார். அந்த டைமில் நானும் ஒரு படம் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் படம் சரோஜாவாச்சு. எனக்காகவே வந்து டைரக்டர் என்ன தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் இல்ல அது. அண்ட் பொதுவா வந்து ஒரு வெங்கட் பிரபு அவரை வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆஸ் அ ஃப்ரெண்டா தெரியும். பட் டிரெக்ஷன் ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோவா வந்து அந்த டிரெக்டர் ஆக்டர் ரிலேஷன்ஷிப் வந்து வேற இல்லையா? ஸோ அது வந்து பார்க்குறவங்க வந்து சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்ப்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டு த ஒர்க் அந்த டிரெக்டராக பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வெங்கட் பிரபு அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது? ஜாலியாக தான் இருப்பார். அந்த மாதிரி வந்து எதுவும் இருக்காது. அது இப்போ இருக்கிற படத்துலேயே நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தது வந்துட்டு மங்காத்தா படத்தில் தான். ஏன்னா வந்துட்டு அஜித் சாரும் சிங்க் ஆயிட்டார். சூப்பர். ஏன்னா நாங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம். பயந்து என்னன்னா வந்து என்னதான் இருந்தாலும் அவர் பிக் ஸ்டார். அவர் வந்து அவர்கிட்ட போவோமே அப்படி ஏன்டா என்ன ஒதுக்குறீங்க அப்படின்னு. அதுல ஒரு இந்த சீக்வென்ஸ் கூட நீங்க அவரை அரையற சீக்வென்ஸ் கூட இருக்குமே ஒண்ணு. இல்ல அது அவரு தான் வந்து பண்ண வச்சார். ஓ அஜித் சார். ஆமா, ஏன்னா வந்து மார்னிங் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் வந்து பிரபு வந்து பேட் வச்சிருந்தார். இந்த மாதிரி வந்து நடக்குது வந்து இப்போ இந்த வைபு கேரக்டர் வந்து அரையறான், அரைஞ்ச உடனே என்னது அரையறான்னு ஏதோ எழுதியிருக்கேன் என்னது அப்படின்னு. ஓகே. ஆமாடா இப்போ நீ வந்து தலை வருவார், வந்தோடனே இப்படி அரையணும் அப்படின்னாரு. அப்பா நான் அரையலப்பா, நீ சும்மா விளையாடாத அதுன்னு. இல்லைடா அது பண்ணாதான் அந்த கரெக்டாக இருக்கும். அந்த இப்போ அவர் கேரக்டர் மாறிட்டு இருக்கு. இப்போ கெட்டவனா மாறும்போது வந்து அந்த வைஃப் கேரக்டர் வந்து திட்டினாதான் வந்து நீ பர்ஸ்ட் ஆனால் தான் அவர் கேரக்டர் நிற்கும் அதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தார் பிரபு. நான் அதெல்லாம் பண்ணல, நான் வந்து ஏன் இப்படி பேசுறது தள்ளி விடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். சரி ஆமாம் கரெக்ட் தான், அரையதெல்லாம் ரொம்ப தப்பு, தள்ளி விட்டுலாம் அப்படின்னு எல்லாமே கேட்டு இருந்தார் பின்னாடி நின்று. இவன் சொல்கிறான் நீ சீனு மாத்திரியா, அதெல்லாம் முடியாது, மரியாதை நீ என்ன அரையிற. இல்லை நான் அது ரொம்ப தப்பாயிடுவேன். ஒரு நடிக்க வரும்போது கோஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணணும், நீ வந்து இந்த என்னை மதிச்சா பண்ணு அப்படின்னு. இல்லை நான் அப்படிலாம் பேசாதீங்கண்ணா, அண்ணான்னு கூப்பிடல அதுக்காக பண்ணு. சரி ஓகேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேக் லைட்டாக அப்படி தட்டினேன். அதுக்கு சொன்னார் மரியாதையா நீ வந்து இப்போ அறையிலன்னா ஓடுற ட்ரெயினில் தள்ளி விட்டுருவேன் அரைஞ்சிருவேன் சொல்லி. அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த சீனை பண்ணீங்க. அஜித் சாரே வந்து he wanted you to do that scene without any. சோனம் நீங்க வந்து பஞ்சாப் மொழியில வந்து 2 படங்கள் கொடுத்திருக்கீங்க. And I think Bollywood was more closer to you, right? And more than Tamil industry. So did you try Bollywood and all that? I did, but I'm still waiting for the right script and the opportunity in Bollywood. But I'm really happy working in Tamil film industry because the films as big as Bollywood. You know, we have such good directors, such brilliant teams here. So like Mani Ratnam, like Shankar sir, there's so many. Like if I start naming them, there's so many. So I don't want to name all of them. But there's so many people in my hit list
that I want to work with in Tamil. And then yes, simultaneously I'm definitely looking forward to Hindi. I'm waiting for a right script and a right production house or a director, but nothing as of now, because now most of the times I'm going to be in Chennai, so let's see. And நீங்க வந்து தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் பண்றீங்க, தெலுங்குலயும் பண்றீங்க. So close to your heart அப்படினா எந்த மொழி சொல்வீங்க? Which movie? Working எல்லாம் சேம் தான். எனக்கு வந்து பிறந்து வந்த எல்லாமே மெட்ராஸ் தான். மெட்ராஸ் தான். ஓகே. நான் சென்னைன்னு கூட சொல்ல மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு மெட்ராஸ் தான் தெரியும். ஓகே. அதனால எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப இங்க தான் எனக்கு பிடிக்கும். தமிழ். ஓகே. அண்ட் பொதுவாக வந்து டிரெக்டர்ஸ் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் இதில் இருப்பாங்க. நம்ம டெபியூட்டன் டிரெக்டர் கார்த்திக் வந்து என்ன, அதாவது சில பேர் இப்போ நீங்கள் ஒரு சீன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு அப்ரிசியேஷன் அப்ளாட் உடனே கொடுத்துருவாங்க. சில பேர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் தே டோன்ட் சே இட், பட் அவங்களுக்கு மனசில் இருக்கும், எஸ் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி ரகத்தில் நம்மளோட டைரக்டர் வராரு? நீங்கள் சீன் முடிச்ச அப்புறம் சில பேர் அவங்களே அறியாமல் கை தட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதாக நம்ம எல்லா சீன்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு கார்த்திக் வந்து சீன் நடக்கும்போது சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஓ, அதனால ஒரு ரீடேக்ஸ் போயிருக்கு. சீன் முடிஞ்ச உடனே சிரிச்சிருவாங்க. ஓ, கேமராமேனும் சிரிப்பாங்க. நான் மோஸ்ட்லி நானும் வீடியோ கணேஷ் சார் வந்து பண்ணுற சீன்ஸ்லாம் மோஸ்ட்லி பாதியிலே சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரோட வாய்ஸ்க்கு பாதி சிரிப்பு வந்துடும் எல்லாருக்கும். அவரு வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க சிரிக்காம? நீங்க வேற நடிக்கிறீங்களா? நான் சிரிச்சிட்டேன். அப்புறம் சார் முடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பேசி அவர்கிட்ட அவரு சில வார்த்தை என்ன பண்ணுவார்னா, இப்போ ஷூட் போயிட்டு இருக்கும்போது டைலாக்ல என்ன இருக்குன்னா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு நல்ல ஒரு அதில் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு சார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் இருக்குன்னா வந்துட்டு நீ சொல்ற பார்த்தா அந்த பொண்ணு கண்ட சால்ட் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சிரிப்பு வந்துடும். ஏன்னா அது டைலாக் இருக்காது. எல்லாம் சிரி சார் அது வந்து இல்ல சார், சால்ட்னா என்ன சார் அப்படின்னு, என்னப்பா நீங்க எல்லாம் யூத் இப்படிதான் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பி அது வந்து டேக்கா போகும். ஓகே, அவர் சொன்ன டைலாக், அவர் சொன்ன அந்த சின்ன சின்ன வார்த்தைகள், சால்ட், கண்ணுல கரண்ட், இந்த மாதிரிலாம். ஸோ அப்பயே நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸ், அடிஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார். ஓகே. அண்ட் சோனம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் which you like from this movie? Actually, all of my favorite. Okay. But the most favorite song is Kadal Kasata. I just love that song. Okay. I hum it all the time. Even yesterday, I was humming it in my room. Okay. And I love that song. If you see the video, it makes you love that song even more. There's so many things that we've tried to shoot in a very different way. So I think it's very melodious. It's very catchy. You know, people even who don't understand the language, like I didn't, I was still humming it right from the first day of my shoot. So that's my favorite song. I love that song. Yes. So Vaibhav, ready? All set? Ready. கேள்வி கேட்கலாமா? Rapid fire questions, spontaneous-ஆ டக்கு you should answer. Okay? So இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி who was your dream heroine and present-ஆ யார்? ட்ரீம் ஹீரோயின்னா யாரும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இல்ல இருக்காங்க. சொரம் கூட. வாவ். அடுத்து பெரிய லைட்டா. ஆமா. இது கரெக்ட். இல்ல ஆக்சுவலி பிரசன்ட்ல ஓகே, பாஸ்ட்ல உங்களுக்கு யாராவது ஒரு பாஸ்ட்ல இல்ல, எப்பவுமே திரிஷா பிடிக்கும். பிரசன்ட். அனுஷ்கா பிரசன்ட்ல அனுஷ்கா. ஓகே. நம்மளோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஹாட் ஆக்ட்ரஸ் ஒரே ஒருத்தங்கள தான் சொல்லணும், யாரை சொல்வீங்க? அனுஷ்கா. ஓகே. எஸ்டர் இயர் ஹீரோயின்ஸ்ல வந்து, அதாவது நீங்க அந்த காலத்துல ஒரு கெட்டப் போட்டு நீங்க நடிக்க போறீங்க, ஒரு ஓல்ட் கெட்டப், பீரியாடிக் மூவி மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இருந்த ஹீரோயின்ஸ் 3 ஹீரோயின்ஸோட நீங்க நடிக்கணும். ஓகேயா? அந்த நீங்க ஹீரோ சார், சோ அதனால அந்த மாதிரி கேள்விகள். ஓகே. சோ 3 ஹீரோயின்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த காலத்து ஹீரோயின்ஸ். அந்த காலத்து யார் இருக்காங்க? அவங்க அமலா. ஓகே. அண்ட் கௌதமி. ஓகே. குஷ்பு மேம். ஓகே, சூப்பர். ஓகே. பாலிவுட்ல வந்து எந்த டைரக்டரோட நீங்க வர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? பாலிவுட்ல எனக்கு பிடிச்ச டைரக்டர்னா கரண் ஜோஹர். அண்ட் நீங்கள் ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ் யுவர் ஹீரோ. யார் வந்து இன்னொரு இது பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட தேர் லிபர்ட்டி, நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும் ஓகே, நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்துடுறீங்க. சூப்பர். ஆனா இது ஆன்சர் கிடையாது, நீங்க ஒரு ஹீரோ சொல்லி ஆகணும். நாங்க வந்து கான்ட்ரோவர்சி ஹீரோ அப்படினா வந்துட்டு தெரியல, ஏன் சர்க்கிள்னா ஓகே, ஐ குட் பீ ஃபிராங்க். ஜெய். ஓகே.
இந்த மாதிரி என்ன எதுக்கு அது சொல்ல வந்தேன்னா இப்போ வந்து ஆம்பளை படம் வந்து ஷூட் முடிஞ்சது. விஷாலும் நானும் சுந்தர் சி சார் டைரக்ஷன். இப்போ அது ஆரம்பிச்சப்போ வேற, இப்போ வந்து விஷால் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம எப்படி அவங்களோட டேர்ம்ஸ்ல இருக்கவங்க. சோ நீங்க யார் வந்தாலும் கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துருவீங்க. சூப்பர். நீங்க வந்து இவங்களை ரேட் பண்ணனும். நயன்தாரா, த்ரிஷா, ஹன்ஷிகா. நீங்க ஒன் த்ரிஷா என்ன பண்ணீங்க? ஓகே, நீங்க ஹன்ஷிகாவோட பண்ணு. த்ரிஷால நீங்க இவங்க she was there on the set இல்ல? Yeah, on the set, yeah. Rating you have to 5 4 3. Yeah. 5 Anjali. Okay. 4 Kajal. Okay. 3 Nayantara. Okay. 2 Trisha. 1 yaru Sonam. Wow. And Bollywoodல வந்து நீங்க ஒரு சிங்கிளான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் நீங்க பண்றீங்க. ஓகே, நீங்க ஒரு பாலிவுட்ல ஹீரோ சப்ஜெக்ட் நீங்க பண்றீங்க. you're the hero and you are free to select your own heroine. Okay, so வந்து எந்த ஹீரோயினை நீங்க செலக்ட் பண்ணீங்க பாலிவுட்ல? Alia Bhatt. Oh, Alia. I thought you were going to say Kareena Okay, Kapoor. okay. He really likes Kareena Kapoor. Oh, you also like Kareena Kapoor, but you would want to work with Alia Bhatt. I thought he would say Kareena because he generally really likes Kareena. Kareena இந்த பொண்ணு Kareena Kapoor மாதிரி இல்ல? தமிழ்ல பண்ணியாச்சு. எதுக்கு ஹிந்தில போய் Kareena? No, please. No, but he told me while shooting that he really likes Kareena Kapoor. So I thought he's going to say Kareena right now. Alia, okay, I'm surprised. Okay. நம்ம இண்டஸ்ட்ரியில தமிழா இருக்கட்டும் பாலிவுடா இருக்கட்டும் எந்த ஹீரோயின் லைஃப் லாங்கா சிங்கிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க கல்யாணம் ஒருவேளை அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க எந்த ஹீரோயினை சொல்வீங்க? she should always remain single. பாவம், அது எப்படி பாவம் ஒரு பொண்ணு வந்து சிங்கிளா இருக்கணும்? பாவம் பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அழகா அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நயன்தாரா. ஓகே ஓகே. ஆன் ஸ்கிரீன் பேர்ல ஹீரோ ஹீரோயின் பாக்குறீங்க, made for each other, extremely wonderful pair அப்படினா யாரை சொல்வீங்க? ரஜினி சார், அமலா. Okay. Okay, Vaibhav, your set of questions are over. ஆனா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு one word இருக்கு. That's not rapid fire. No, this is not rapid fire. This is like only about heroines. Oh, rapid fire la then வந்து heroine more rapid, more spontaneous when it's for heroines. But he thought a lot but he gave all good replies. So yes, so you take clap for him. Yeah. So Sonam, you ready? Yeah. உங்களோட favorite actor நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில only Oh God, I have so many. If you have to just mention one. Okay, I really like Ajit and you like Ajit. Okay. Yeah. And I also really like Vijay and Dhanush. Three are my favorite. Okay. Yeah. Okay, one. Then who else? You didn't mention, no? He's my all-time favorite. He's my first co-star. He's my all-time favorite. You can never forget. Yeah, we had to stick all that to... He's my all-time favorite. You know, we're not... See, he's here. We can't talk about him so much because we can't praise him a lot in front of him. But he's my all-time favorite. I like you because you like Ajit sir. Yeah, even Ajit is his favorite. But I really like Ajit and Vijay and Dhanush. Okay. Yeah. You were given a chance ஒரு ஐட்டம் சாங் வந்து நீங்க ஒரு படத்துக்காக நீங்க பண்ணனும். You given a chance to do an item song. நீங்க உங்களோட ஹீரோவை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். You can select your hero. Who would be the one whom you really want to dance for the song? Kuttu song maybe. In Tamil? Yeah, Tamil. And if I get a chance to do an item song, who would it be? Ajit. Ajit. Okay. And ஒரு ரோல் மாடல் ஆக்ட்ரஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படினா உங்களுக்கு யாரு? Simran. Yes. And it's a very tricky question. Shah Rukh Khan, Salman Khan, John Abraham and Vaibhav. Okay, they are all the heroes. Okay, and same time la vandu ungalku call sheet kudukranga. Neenga vandu yaradhu oru person da neenga you have to choose and you have to get into the movie and start working on the movie. So whom would it be of all the people? I think I'll choose Shah Rukh because Vaibhav is very sweet. I can work with him anytime. He's very cordial. I know he'll manage everything, but Shah Rukh might not manage to work with me again, so I'll choose Shah Rukh. That is so true. No, he's a very humble person. I'm sure even Shah Rukh is. But then I know Shah Rukh with few coming days, I don't know for how long, he's going to act as a main hero. So I'll probably choose him. நீங்க எதுமே சொல்லி எதுக்கு நான் இது எதிர்பார்த்தேன். பரவாயில்லை. ஒரு ஊர்கா மாதிரி சைடுல வச்சிருக்கேன். Okay. And whom you want to work in Bollywood directors பொறுத்த வரைக்கும் யாரோட work பண்ணனும் ஆசைப்படுறீங்க? I would love to work with Sanjay Leela Bhansali and then Vishal Bharadwaj. And Punjab industry, you've worked in the industry and now Tamil industry. ரெண்டுத்துக்கும் difference என்ன? What is the difference that you see?
The budgets here are a lot more than Punjab, and technically people here are a lot more stronger than Punjab, so, and they're more organized here. Okay, so, yeah. that's the difference. Yeah. Okay, so your set of questions are over, Sonam, and thank you. And it is all a very, very cute and a genuine reply also. So, Vaibhav, ungaloda one word questions. Ready? Ajit. ஒரு நல்ல ஹியூமன் பீங், நல்ல மனிதன் அவர். Okay. ஆக்சுவலாக அவருக்கு வந்து நான் வந்து அவரை பற்றி எங்கேயா பேசினாலே அவருக்கு வந்து கோவம் வரும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு எங்கேயா போனப்போ வந்துட்டு நீ வந்து உன் படத்து அதை பற்றி பேசினேன், எதுக்கு பார்த்து ஏன்னு பற்றி இல்லை நான் கேட்டேன் அப்படியா தெரியாதுன்னு சொல்லு. அவ்வளோ ஹம்பிள் அவர். ஷங்கர். இந்தியன் ஜேம்ஸ் கேமரான். சூப்பர். வெங்கட் பிரபு. ஒரு அண்ணன். யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா ஒரு குட் ஃப்ரெண்ட். குட் ஃப்ரெண்ட். கப்பல். அதான் சங்கர் சார், ஜேம்ஸ் கேமரன். ஸோ கப்பல் வந்து அவரோட டைட்டானிக் அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் படத்தை. டைட்டானிக் கம்பேரிசனில் அந்த லெவலுக்கு பப்ளிசிட்டி வைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ எவ்ரிபடி இன்னைக்கு தெரியும் கப்பல். எவ்ரிபடி நோஸ். ஜெய். ஆக்டர் ஜெய். ஆக்டர் ஜெய். எங்கள் குட்டி. குட்டின்னு தான் கூடுவோம். அப்படியா? ஓகே. பிரேம்ஜி. சாமியார். வெங்கட் பிரபு ஷூட்டிங் ஸ்பாட். இஸ் a holiday. சூப்பர், வெரி நைஸ். மங்காத்தா. அஜித் சாரோட நடந்த அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாது இல்லையா? இது எதுவுமே இன்னைக்கு வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஒரு படம் தான் காரணம். வெரி குட். ஃபேவரட் ஹேங் அவுட் பிளேஸ்? ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். அண்ட் Sonam, all set? Your questions. Okay. Beauty pageants? Unsurety. Unsurety? Okay. Vaibhav? Cordial. Cordial, yeah. Tamil industry? I look up to Tamil industry and everybody here. Okay. Yeah. First duet shoot? Nerve cracking. I was nervous the first day. Okay. Okay. And even he was in a very angry mood. I don't know, something happened. So, but he wasn't angry with me. But when he came on set, I don't know, something happened and he was really in a bad mood. So for a second, I got scared. But then I think it went really well. Really well. Yeah. Okay. So first day, I was very nervous because the way he was, the way he came on set, something whatever happened. So I was nervous. It was nerve cracking. But then it went very well. Very well. Yeah. Okay. Favorite costume? Sari. Favorite tourist place? I mean, the one you really I love going to Italy. That's my favorite place. Oh, very nice. So thank you so much. It is really nice talking. Nariya vishayangal nama pesino. Thank you so much for having us here. Definitely. And Sonam, very nice meeting. I think வந்து இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பண்ணணும். Congratulations and all the very best. Thank you so much. Thank you. Thank you. நம்மளோட வைபவ் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. இப்போ நம்மளோட கப்பல் படத்தோட டைரக்டர் கார்த்திக் ஜி கிருஷ் இருக்காரு. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கதை உருவானதுக்கான காரணம் என்ன? அண்ட் கப்பல் படத்தை பத்தி சொல்லுங்க. இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் என்னை பார்த்து என் ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்டதான் இந்த லைன் எனக்கு தோணுச்சு. அதாவது கல்யாணம் ஆகலை அவனுக்கு. கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஒய்ஃபோட போயிட்டாங்க. ஓகே. ஸோ அவன் கேட்டான், எல்லாரும் ஒய்ஃபோட போறீங்க, நான் யாரு கூடறா போறது ஓகே அப்படின்னு கேட்டான். ஸோ இதுதான் எனக்கு இந்த கதை உருவாகிறதுக்கான காரணம். இப்போ இந்த கதை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஓகே. ஸோ அது அந்த மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு தன்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைபோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவரை வந்து லவ் பண்ண விடாமல் கல்யாணம் பண்ணிக்க விடாமல் தடுக்கிறது தான் இந்த கதை. ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் வந்து டைரக்டர் சங்கர் அவரோட அசிஸ்டன்ட் இல்லையா? ஸோ சங்கர் வந்து அவர் வந்து டிரெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷன் கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு இஸ் அ கிரேட் டிரெக்டர். ஸோ அவர்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ ஒர்க்கிங் வித் சங்கர் சார், அவரை பற்றி சொல்லுங்கள். ஆஸ் ஒரு சங்கர் சார் அசிஸ்டன்ட் இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சங்கர் சார் பற்றி வந்து ஃப்ரம் யோர் மவுத் வி வாண்ட் டு ஹியர் அவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சங்கர் சாரை நான் ஃபஸ்ட்டு நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து அவரோட அன்னியன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எவரி தேர்ஸ்டே வந்து ஒரு படம் ஸ்க்ரீன் பண்ணி அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ கூப்பிட்டு அவங்களோட ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அது ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எங்களுக்கு. அப்போ வந்து அன்னியன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ சங்கர் சார் வந்திருந்தார்.
அப்போது தான் நான் ஃபர்ஸ்ட் சங்கர் சார் பார்க்குறேன். நான் சங்கர் சார்னு பயங்கரமாக அப்படி என்ன ரொம்ப திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் பார்த்தா பயங்கர சிம்பிளாக வந்தார். சிம்பிளாக ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டில் சிம்பிளாக வந்து எல்லாரு கூடயும் சிம்பிளாக பேசிகிட்டு இருந்தார். அப்போது நான் அவருக்கு ரெவ்யூ, அந்த அன்னியன் படத்தோட ரெவ்யூ ஒரு எழுதி அவருக்கு படித்தேன், எல்லாரும் முன்னாடி படித்தேன். அதை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு செலக்ட் பண்ணார். எல்லாரும் போயிருந்தோம், அதில் நான் செலக்ட் ஆனேன். அப்புறம் அப்படிதான் நான் அவர் கூட. வெரி நைஸ். அண்ட் வைபவ், நீங்க சொல்லுங்க, சங்கர் சார் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? கப்பல் படம் பார்த்துட்டு அவரோட அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சங்கர் சார் பார்க்குற அன்னைக்கு நான் இல்லை, ஊரில் இல்லை, அதனால் மிஸ் பண்ணிட்டேன். பட் திருப்பி அவங்க சங்கர் சார் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி பார்த்தாங்க. ரொம்ப அவங்க சங்கர் சார் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அண்டு ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு கூட பேசினப்போ நல்லா இருக்கு படம், அதனால தான் நானே பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதோட ஒரு சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக இது இருக்க முடியாது. அண்ட் சார், அஸ் அ டிரெக்டர் வந்து யூஸ்வலாக வந்து புதுசாக ட்ரை பண்ணோம், புதுமையாக இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறது உண்டு. ஸோ கப்பல் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுமையாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதில் என்ன புதுமை அப்படின்னா, யூஸ்வலான ஒரு காமெடி நீங்கள் இது வரைக்கும் வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து ஒரு டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒரு வழுக்கிழுவது இல்லை கட்டையில் அடிக்கிறது இப்படிங்கிற மாதிரியான காமெடி, அதெல்லாம் காமெடி உருவாக்கி பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா அந்த லயனே அந்த ஒரு அந்த லைன் உருவாக்கிட்டு போகிற சுச்சுவேஷன்ஸ், அது உருவாக்குற சீன்ஸ், அது உருவாக்குற டயலாக்ஸ் எல்லாமே அது காமெடியாகவே ட்ராவல் பண்ணும். ஸோ அதில் உள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி ப்ளே பண்ணும்போது அது காமெடியாக ப்ளே பண்ணும். இது வந்து காமெடி உருவாக்குறது கிடையாது, காமெடியாகவே நடக்கிறது. ஸோ இது வந்து மற்ற காமெடி படங்களுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். ஓகே. ஒரு படத்தை எடுக்கும்போது ஸ்டார் காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா? ஸோ ஸ்டார் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? அண்ட் வைபவ், சோனம் பாஜ்வா எந்த அடிப்படையில் வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிங்க? வைபவோட சரோஜா, கோவா இதை பார்த்துருக்கேன், மங்காத்தா இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போது வைபவ் ஒரு அந்த கோவாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஸ்னேகா கூட போயிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும், அந்த காமெடி நல்லா இருக்கும். நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு அது மைண்டில் வந்தது, நம்மளுக்கு வந்து வைபவ் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஏன்னா வைபவ் ஒரு துருதுருப்பு இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு கார்த்திக் சார் இருக்கார்ல, நம்ம மௌனராகம் கார்த்திக் சார், அந்த மாதிரி ஒரு துருதுருன்னு இருக்கணும். ப்ளஸ் ஒரு பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு 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 திருட்டுத்தனம் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கலந்து இருந்தது அவர்கிட்ட. என்னோட ஸ்கிரிப்ட்லயும் நான் அது மாதிரி வந்துச்சு. ஸோ அதுதான் நான் அவரை வைபவ் சூஸ் பண்ண காரணம். ஹீரோயின் வந்து சோனம் பாஜ்வா. அவங்கள போயிட்டு நாங்கள் பாம்பேல ஆடிஷன் பண்ணோம். ஒரு 10 கேர்ள்ஸ் ஆடிஷன் பண்ணோம். அப்போ வந்து அவங்க பஞ்சாபி ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க பஞ்சாபி ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தமிழ் லாங்குவேஜ்லாம் தெரியாது, எனக்கு நீங்க தான் சொல்லி தரணும், அதெல்லாம் நீங்க பரவாயில்ல விட்டுருங்க, ஜஸ்ட் சொன்னது மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னாங்க அவங்க. ஸோ அப்படிதான் அவங்கள போயிட்டு இது பண்ணணும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நடராஜன் சங்கரன், அவர் வந்து மூடர்கூடம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. மூடர்கூடம்ல ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஸோ யூஸ்வலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். இந்த சாங்ஸும் இப்போ காதல் கசாட்டா, ஒரு கப் ஆசிட், காலி பசங்கடா, எக்கச்சக்கமா டோட்டலாக எல்லா சாங்ஸுமே ஒரு எல்லா பீப்புள்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஜானர் ஆஃப் சாங் இல்லாமல் ஆல் ஜானர்ஸ் ஆஃப் சாங் கொடுத்தாரு. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாங் பிடிச்சிருந்தது. ஆமாம். ஸோ அப்புறம் கேமராமேன் தினேஷ் கிருஷ்ணன், அவர் என் கூட எந்திரனில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்திரன் அண்ட் ராண்டி சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது, நான் சங்கர் சார் அசிஸ்டண்டாக இருக்கும்போது 2 பேருக்கு பழக்கம். ஸோ அவரும் அங்கேருந்து வந்து படம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. நானும் அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு, ஓகே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டார் காஸ்டிங்லேருந்து டெக்னிக்கல் க்ரூலேருந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர், அவர் எடிட்டர் ஆண்டனி சார், அவர் சொல்லணும், அவர் தான் எல்லாத்துக்கும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு லைன் சொன்னேன்னா அவருக்கு போய் சொல்லுவேன், நல்லா இருக்குமா, நான் வந்து நான் இவர்கிட்ட கேட்குறேன், நான் அவர்கிட்ட கேட்குறேன், நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், கப்பல் படத்தை பற்றி, அப்புறம் உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். வெரி நைஸ் மீட்டிங் யூ அட் ஸ்டார் ஜங்ஷன்.
தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நம்மளோட ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் வைபவ், சோனம் பாஜ்வா அண்ட் டைரக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய்ட். மீண்டும் அடுத்த ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். திஸ் இஸ் ஸ்டார் ஜங்ஷன் பவர்ட் பை பிரிட்டானியா மாரிகோல்ட்.